Hi friends, welcome to Mermaid Zone. இன்னைக்கு நாம cruise வீடியோ தான் பார்க்க போறோம். cruiseல போன எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். cruise பார்க்கவே ரொம்ப பிரம்மாண்டமா இருந்தது. எனக்கும் ரொம்ப ஆர்வமா இருக்கு. உள்ள போய் அப்படி என்னதான் இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த ஏரியால தான் நாம கொண்டு வர வெஹிக்கிள்லாம் உள்ள ஏத்திடுறாங்க. ஃபர்ஸ்ட் உள்ள வந்த உடனே நமக்கு பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷன் ரொம்ப ஈஸியாக ஸ்பீடாக முடிச்சு அனுப்பிட்டாங்க. வெல்கம்லாம் பயங்கரமாக சாக்லேட்ஸ் எல்லாம் கொடுத்து வெல்கம் பண்ணாங்க. எனக்கும் இதுதான் ஃபஸ்ட் டைமு. ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தேன் நானும். எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை, இந்த திங்ஸ் எடுத்துகிட்டு வரக்கூடாது, இது எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை. இந்த ஸ்டெப்ஸ் பார்த்தீங்களா, டைட்டானிக் படத்தில் ரோஸ் நின்றுட்டுருப்பாங்களே அதே மாதிரி இல்லை. பாஸ்போர்ட் வெரிஃபை பண்ணும்போதே ரூம் கீயும் ஃப்ளோரும் நம்மளுக்கு சொல்லிட்டாங்க. இந்த க்ரூஸில் 10 ஃப்ளோர் இருக்குது. நாங்கள் 6th ஃப்ளோரில் இருந்தோம். சரி ரூமை தேடிட்டு போகலான்னா ஒரே லைனாக ரூம்ஸாக போயிட்டே இருந்தது. வாங்க எங்களோட ரூம் உங்களுக்கு காமிக்கிறேன். லாஸ்ட் மினிட்ல புக் பண்ணதால் எங்களுக்கு நாங்கள் பிடிச்ச மாதிரி ரூம் எடுக்க முடியல. அங்கே இருந்ததை தான் நாங்கள் வாங்கிக்கிட்டோம். எடுத்தோடனே ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள், சோஃபா இருந்தது. அதுலேயே பங்க் பெட் மாதிரி 4 பெட்டு எங்களோட 4 இருந்தது. அதுக்கப்புறமா ஒரு பாத்ரூம் இருந்தது, அட்டாச்சு பாத்ரூம். ஏன்னா செம்மையாக இருந்தது, பார்க்கவே காம்பேக்டாக இருந்தது. ரூம்ஸ்க்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் தர தேவையில்லை, ஏன்னா நம்ம அங்கே இருக்கவே போகிறதில்ல. நாங்கள் வெளில வந்த உடனே கொஞ்சம் தூரத்துலேயே எங்களுக்கு ஸ்விம்மிங் பூல், ஜகோசி, சவுனா ஏரியா இருந்தது. அதை ஒட்டின மாதிரி கிட்ஸோட ப்ளே ஏரியா இருந்தது. ரொம்ப பெருசாக அழகாக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. குழந்தைங்க இங்கே வந்தால் போகவே மாட்டாங்க, அந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட். அதுவும் ஒரிஜினலாக பண்ணியிருந்த மாதிரியே எல்லாமே இருந்தது. குழந்தைங்க அந்த விளையாடுறது, கடைங்க உள்ள போய் விளையாடுறது, அந்த மாதிரிலாம் நல்லாவே நிறைய செட்டப்ஸ் இருந்தது. இது மட்டும் இல்லாமல் கிட்ஸ் விளையாடுறதுக்கு கேம் ஜோன்ஸ் வேறு தனியாக இருந்தது. வீடியோ கேம்ஸ், டிடி, அப்புறம் குழந்தைங்க ட்ராயிங் ஏரியா, லீகோ செட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு குழந்தைங்களை என்கேஜ் பண்ணுறதுக்கான எல்லா வசதியும் பண்ணி வச்சு சூப்பராக பண்ணி வச்சுருந்தாங்க. க்ரூஸ் கிளம்பிடுச்சு. வாங்க நம்ம மேலே போய் வியூ பார்க்கலான்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. இது பேக் வியூ தான். செம்மையாக இருந்தது, பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது. ரொம்ப நேரம் அங்கே தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். இங்கே இருக்கிறவங்க எல்லோரும் பார்ட்டி ஆரம்பிக்க ரெடி ஆகிட்டாங்க. இவங்க எல்லோரும் பார்ட்டி பண்ணணும், அதுதான். அங்கங்கே பார்ட்டி அனௌன்ஸ்மெண்ட் ஓடிக்கிட்டே இருந்தது. அது மேலே போகணுன்னு ஆசையாக இருந்தது. போகலாமான்னு பார்த்தா எல்லாமே அலோவ் பண்ணியிருந்தாங்க. சரி ஓகே, அது மேலே ஏறி பார்க்கலாம். மேலே ஏறி பார்த்தா வியூவே செம்மையாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப அழகாக இருந்தது வியூ பார்க்கவே. செம்ம காற்று வேறு. இன்னும் கொஞ்சம் அது மேலேயும் ஏறலாமான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். எல்லா இடத்துக்கும் போகிறதுக்கும் பர்மிஷன் இருந்தது, எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை. நல்லா தாராளமாக போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு அனுப்பியிருந்தாங்க. நாங்களும் போய் நல்லா சுற்றி பார்த்தோம். சன்செட் ரொம்ப அழகாக இருந்தது. நான் சன்ரைஸ் கண்டிப்பாக உங்களுக்கு காமிக்கிறேன். ரொம்ப அழகான வியூவாக இருந்தது. எதுவுமே இல்லை, நடு கடலில் நம்ம நின்றுட்டு இருந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருந்தது. எனக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் பண்ணது. இந்த ஏரியாலையும் ஒரு பார் செட்டப் வச்சுருந்துருக்காங்க. அதை இப்போதைக்கு க்ளோஸ் பண்ணிட்டாங்களாம். அதுதான் இவருக்கு கவலையாக சுற்றுறாரு போல இருக்குது. சன்செட் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. உண்மையாகவே ரொம்ப சூப்பராக இருந்தது பார்க்கவே. எல்லோரும் போய் ரூமில் ரெடி ஆகிட்டு வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு ஆளுங்க வர ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் அடுத்த ஃப்ளோருக்கு வந்துட்டோம், சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு. இங்கே வந்து பார்த்தா ஒரு ஷாப்பிங் மாலையே இவன் வச்சுருக்கிற மாதிரியே இருந்தது. எல்லா திங்ஸும் இருந்ததுங்க. துணிங்க, ஷூஸ், சாக்லேட், பர்ஃப்யூம், காஸ்மெட்டிக்ஸ்னு சொல்லிட்டு எல்லா பிராண்டும். இங்கே லீகோவுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஏன்னா டென்மார்க்கோட பிராண்ட் தான் லீகோ. ஸோ அவன் வந்து அவனோட ப்ராடக்டை ஃபுல்லாக வச்சுருந்தான். நம்ம எங்கேயும் பார்க்காத ஒரு சில செட்டிங்ஸ் எல்லாம் இங்கே இருந்தது. அவ்வளோ நல்லா இருந்தது. சாக்லேட்ஸ் நம்ம ஏர்போர்ட்டில் பார்க்குற மாதிரியே இருந்தது. என்னென்ன ப்ராடக்ட்டு டியூட்டி ஃப்ரீ தான் எல்லாமே. அதே மாதிரி அரேஞ்ச்மெண்ட் கொடுத்துருந்தான். ரொம்ப பெருசு, 2 ஃப்ளோர் ஷாப்பிங்காகவே அவன் வச்சுருந்தான். நல்லா இருந்தது பார்க்கவே. ப்ரைஸ் கூட டென்மார்க்கை கம்பேர் பண்ணும்போது ஜெர்மனி கொஞ்சம் கம்மியாக இருக்கும், டென்மார்க் தான் அதிகமாக இருக்கும். நம்ம டென்மார்க்கில் போய் சுற்றி பார்த்துட்டு இந்த க்ரூஸ்குள்ளே போகும்போது பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இருந்தது. ஐ மீன் ஜெர்மனி ப்ரைஸ் லெவலில் இருந்தது. லிக்கருக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனி ஏரியா ரொம்ப பெருசாக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. பின்னாடி ஒருத்தர் என்னவோ சொல்லிகிட்டே வராரு, நான் அதை கண்டுக்கவே இல்லை. இங்கே காஸ்மெட்டிக்ஸ் எல்லா ஹை பிராண்ட்ஸ்லேருந்து எல்லாமே இருந்தது. நிறைய ஆஃபர்ஸ் இருந்தது, அதுதான் நல்லா இருந்தது பார்க்கவே. லாரியல், ரிச்சுவல்ஸ், மெபிலின்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயும் நிறைய எக்கச்சக்கமாக ஆஃபர்ஸ் போட்டிருந்தான். இது உள்ள சுற்றினாலே இன்றைக்கி ஃபுல்லாக போயிடும் போல். வெளியே வந்த உடனே பார்ட்டி ஏரியாங்க நல்லா கலர்ஃபுல்லாக இருந்தது. என்ஜாய் பண்ணுறதுக்கு வயசு ஒரு தடையே இல்லைன்றது இவங்கக்கிட்ட தான் நம்ம கற்றுக்கணும் போல இருக்குது. தாத்தா, பாட்டி, பசங்க, குட்டீஸ் எல்லாருமே சேர்ந்து செம்ம என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. டான்ஸ் ஆடிக்கிட்டு, பார்ட்டி பண்ணிக்கிட்டு, கேம் விளையாடிக்கிட்டு சூப்பராக இருந்தது. அது பார்க்கவே எனக்கு ரொம்ப அழகாக இருந்தது. அவ்வளோதான், நைட் வியூ வந்துடுச்சு. நம்ம போய் வெளியில் போய் கொஞ்சம் நேரம் இப்படி சுற்றி பார்த்துட்டு டின்னருக்கு போயிடலான்னு சொல்லியிருந்தோம். பார்த்தா பிளட் மூணு. நானும் இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். யூரோப்பியன் பஃபேக்கு போகலாமா? ஸ்குவிட், கிராப் ஃபிஷ்,
சிப்பி ப்ரான்ஸு இது எல்லாமே ஒன்லி பாயில்டு தான், ரொம்பலாம் கிடையாது. அரை காடு தான் வேக வச்சு வச்சுருந்தாங்க. சாஸு லெமன் வேணும்னா நீங்கள் துடிக்கலாம். போர்க்கோட ஸ்டேக்கு நடுவில் கறி வேகவே இல்லை. இது ஏதோ ஒரு சாஸு பொட்டேட்டோஸ் வேக வச்சு ஃப்ரை பண்ணியிருந்தது. இது ஃப்ரைஸு மீட் பால்ஸ் சாஸில் டிப் பண்ணியிருந்தது. இது ஒரு சாலேடு, டொமேட்டோ சாலேட், கட்டோபோ சாலேட், கேபேஜ் சாலேட். மீட்டை மெலிஸாக கட் பண்ணி அதை ஃப்ரை பண்ணியிருந்தாங்க. இங்கே மட்டும்தான் கொஞ்சம் குக்கிங் ஐட்டம்ஸ் இருந்தது. நிறைய சிக்கன் கிரேவி, சில மீட்லலாம் பிளட்டோட கரை அப்படியே இருந்தது. ரைஸே கிடையாது, ஃபுல்லாகவே சைட் டிஷ் மட்டும்தான் இங்கே இருக்கும். உங்களுக்கு ரைஸ் தான் இங்கே கிடையாது. ப்ரெட் இருக்கும், நீங்கள் ப்ரெட்டு வச்சு அந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம். இப்போ சால்மன் ஃபிஷ்ஷை ஃபுல்லாக ஸ்டீம் பண்ணி கொண்டாந்து வச்சுட்டானுங்க. அந்த சால்மனோட எக்கு அது. இங்கே பாதி டிஷ்ஷோட பேர் எனக்கு தெரியாது, எல்லாமே பச்சை பச்சையாக இருந்தது. இது எறா சாலட், அது ஃபிஷ் எல்லாமே அண்ட் சாலட். இந்த ஃபிஷ்ஷு பாருங்கள் பச்சையாக அப்படியே வச்சுருப்பாங்க, அது அப்படியே எடுத்து ப்ரெட்டில் வச்சு சாப்பிட்டுருவாங்க. நிறைய ஐட்டம்ஸ் இருந்தது, ஆனால் எப்படி சாப்பிட்ணுன்னு கூட எனக்கு தெரியாது. எனக்கு எல்லாமே வித்தியாசமாக இருந்தது. நான் வெறும் சமைச்ச சாப்பாடே சாப்பிட்டுட்டு இருந்தேன். இந்த சைடு வந்தால் கொஞ்சம் வெஜ்ஜஸ், ஃபாஸ்ட், பேபி குக்கும்பர், பிக்கில், ஆலிவ் கார்லிக் பிக்கில், அப்புறம் இதெல்லாமே சலாமிஸ். எதோட சலாமிஸ்லாம் எனக்கு தெரியாது. இந்த பக்கம் எனக்கு ஒரே தலை சுத்தலாக இருக்குதுன்னு சொல்லிட்டு கடைசியாக கிட்ஸ் ஏரியாக்கே நான் போயிட்டேன். நூடுல்ஸ், நக்கட்ஸ், சாசேஜ், ஃப்ரைஸ், சாக்லேட், சாலட், சிக்ஸல், ஐஸ்கிரீம் சொல்லிட்டு எல்லாமே இங்கே இருந்தது. இதை முடிச்சுட்டு நான் டிசர்ட் பக்கமே ஓடிட்டேன். இதுக்கு மேலே என்னால் சாப்பாடு சாப்பிட முடியாதுன்னு சொல்லிட்டு இங்கே ஃப்ரூட் சாலட், டெசர்ட் மட்டும் சான்ஸே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருந்தது, நிறைய ஐட்டம்ஸ் இருந்தது. ஒரு வழியாக என்னோடய டின்னரை முடிச்சுட்டு நாங்கள் போய் படுக்க போயிட்டோம். ரொம்ப அழகான ஒரு நாளாக கழிஞ்சிது எனக்கு இன்றைக்கி ஃபுல்லாகவே. ரொம்ப அருமையாக இருந்தது. இந்த டின்னரே எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது. மறுநாள் சன்ரைஸ் பார்க்கலாம்னு சொல்லிட்டு காலையிலேயே இருந்து மேலே வந்தாச்சு. ரொம்ப சில்லுன்னு இருந்தது, நல்லா இருந்தது. ரொம்ப அழகான சன்ரைஸ், சீனரி பார்க்குற மாதிரியே இருக்குல்ல, எனக்கும் அதே மாதிரி தான் இருந்தது. அங்கேருந்து நகரவே மனசே வரல எனக்கு. ரொம்ப அழகாக இருந்தது பார்க்கவே. ஒரு சின்ன வருத்தம் தான், இன்னும் ஒரு 2 மணி நேரத்தில் நம்மளோட இந்த க்ரூஸோட பயணம் முடிய போகுது. அதை நினச்சா தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. குழந்தைங்கெல்லாம் ஸ்விம்மிங் பூல் போயிட்டாங்க விளையாடுறதுக்கு. அவ்வளோதான், 2 hours அவங்க விளையாடிட்டு வெளில வரும்போது நம்ம கோப்பன்ஹேகன் ரீச் ஆகிடுவோம். ஃபைனலி நம்ம கோப்பன்ஹேகன் ரீச் ஆகிட்டோம். கோப்பன்ஹேகன்லேருந்து தான் கிளம்பணும். நார்வே ஓஸ்லேக்கு போயிட்டு 1 day தான், மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும். அங்கே பார்ப்போம், ஆஃப் அண்ட் ஆஃப் பஸ் பிடிச்சி நம்ம அந்த ஊரெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அகெயின் நாம் க்ரூஸ்க்கு ஏறிட்டோம். இப்போ ஃபைனலாக நம்ம கோப்பன்ஹேகன் ரீச் ஆகிட்டோம். கோப்பன்ஹேகன் சிட்டி தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். இவங்க பில்டிங்ஸ் தான் பேசுமே, இவங்களோட ஆர்கிடெக்சர் நம்மளுக்கு சான்ஸே இல்லை, அந்த மாதிரி இருக்கும். ஒரு பில்டிங்கும் நீங்கள் பாருங்களேன், ஒரு ஷேப்லேயே இருக்காது, வேறு மாடலில் இருக்கும். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம ஏதோ டிவியில் பொம்மை படம் பார்க்குற மாதிரியே பில்டிங்ஸ் இருக்கும் பார்க்குறதுக்கு. நேரில் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம ட்ரிப்பு முடிஞ்சிடுச்சுன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.